ஓகே, சிம்பிளிஃபிகேஷனோட பார்ட் 4 வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம். சரி, டேரக்டாக கொஷின் போயிடலாம். ஆல்ரெடி 3 பார்ட் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஒரு சிறுவன் ஒரு நாளில் ஒரு புத்தகத்தின் 8/3 பங்கு பகுதியையும் மீதத்தில் 5/4 பகுதி, அதாவது 5/4 பகுதியை மற்றொரு நாளிலும் படிக்கிறார். ஓகேங்களா? சரி, ஒரு நிமிஷம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புக் ஃபுல்லா எவ்வளவு பேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் எக்ஸ் பேஜஸ் இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுல எக்ஸ்ல வந்து எவ்வளவு எடுக்குன்னா 8/3 பங்கு எக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டே படிக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே வந்து மீதி எவ்வளவு இருக்கும், அதாவது மீதி வந்து 8/5 பங்கு இருக்கும். ஓகேங்களா? அதுல எவ்வளவு படிக்கிறாரு அப்படின்னா 4/5 பங்கு படிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 5/4 பகுதியையும் மற்றொரு நாளும் படிக்கிறார். 30 பக்கங்கள் படிக்கப்படாமல் இருந்தால் புத்தகத்தில் உள்ள பக்கங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இது வந்து another day படிச்சிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 30 பேஜ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 30 பேஜ் வந்து ஒரு பினிஷ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா இது 3ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவு பேஜ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருமா? ஃபர்ஸ்ட் டே வந்து 3/8, நெக்ஸ்ட் டே வந்து இது கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணி இது ஒரு டைம், இது 2 டைம். ஓகேங்களா? 2ல 1 பங்கு படிச்சிடுறாரு. ஓகேங்களா? ½ x பிளஸ் ஒரு 30 பேஜஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதெல்லாம் இது ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு நான் 4ஆல பெருக்கிக்கிறேன். அப்ப 7x/8 பிளஸ் 30. எக்ஸ் அந்த சைட் கொண்டு போயிடலாமா? 30 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7x/8. 8 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 8x - 7x x/8ன்னு வரும். அப்ப 8 × 3 x இஸ் ஈக்குவல் டு 240 பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்ப மொத்தமா அந்த புக்ல எவ்வளவு பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா 240 பேஜஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி, ஒரு நபர் தனது மொத்த பணத்தில் பாதியை மனைவிக்கும், அதாவது அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ல அவனோட ஒய்ஃபுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா x/2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, அடுத்து மீதம் எவ்வளவு இருக்கும்? மீதி ஒரு x/2 இருக்கும். ஓகேங்களா? மீதியில x/2ல் அதாவது 3/2 பங்கு. ஓகேங்களா? இந்த x/2ல 3/2 பங்கு அப்படின்னா 3 கீழே வரும், மேல 2 வரும். ஓகேங்களா? 2ல் 3 மகன்களுக்கும் சமமாக அளித்தார். ஓகேங்களா? இது வந்து யாரோட இது அப்படின்னா வந்து 3 சன். இது வந்து டோட்டலா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா? 3 சன்னுக்கும் மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு வருது. அப்ப x/3 அப்படிங்கிற அமௌண்ட்டை 3 சன்னுக்கும் சேர்த்து கொடுக்குறாரு. அப்ப ஒரு சன்னுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாரு? ஈச் சன்னுக்கு x/9 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கொடுத்திருப்பாரு. அடுத்து இதுல வந்து மீதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மீதியை தனது 4 மகள்களுக்கும், மீதி வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். x/2ல ஓகேங்களா, அதுல x/9 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கு? அப்ப 9ஆல பெருக்கலாமா? 9ஆல சாரி, x/9 x/3 வரும்பா. இது ஒருத்தருக்கு 3 பேருக்கு சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறம். ஓகேங்களா? அப்ப x/2ல x/3 போயிடுச்சு அப்படின்னா வந்து இங்க நம்ம காமனா 3ஆல பெருக்கும், இங்க 2ஆல பெருக்கும். இப்ப 3 - 2 x/6ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப x/6. ஓகேங்களா? அது வந்து யாருன்னா 4 டாட்டருக்கு கொடுக்குறாங்க, 4 மகள்களுக்கு கொடுக்குறாங்க. x/6 கரெக்டா இருக்குங்களா? அதாவது டோட்டலா வந்து மீதி வந்து எவ்வளவு இருக்கு? x/2 இருக்கு. அந்த x/2ல x/3 வந்து யாருக்கு கொடுத்துறாங்க? மகனுக்கு கொடுத்துறாங்க. மீதி இருக்கிறதா வந்து 4 மகள்களுக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க 3, இங்க 2, அப்ப xன்னு வந்துரும், மேல வந்து 6ன்னு வரும். ஓகேங்களா? x/6. ஓகே, x/6. இது யாரு? 4 மகள்களுக்கும் கொடுக்குறாங்க. மீதி தனது 4 மகனுக்கும் சமமாக பிரித்தளிக்கிறார். அப்ப 4 மகளுக்கும் சேர்த்து x/6. அப்ப ஈச் ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா வந்து x/6 × 4 அப்ப x/24 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே ஓகேப்பா. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு மகளும் வந்து x/24 அப்படிங்கிற பங்கு 24ல ஒரு பங்கு வந்து ஒரு மகளுக்கு போகுது. அந்த அமௌண்ட் வந்து 20,000. ஓகேங்களா? ஓகே,
அடுத்து எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 48 4 0. ஓகேங்களா? அப்ப 4,80,000 அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட் எக்ஸ்ங்கிறது. யாரு? அந்த டேடி வச்சிருக்கிற அமௌண்ட். ஓகேங்களா? இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு மகனும் பெரும் தொகை, அதாவது ஒவ்வொரு பையனும் வந்து எவ்வளவு பெறுவாங்க, ஒவ்வொரு பையனும் x/9 அப்படிங்கிற அமௌண்ட் பெறுவாங்க. இப்ப x/9 அப்படின்னா 4,80,000 by 9. அப்ப எத்தனை வரும்? 9 அப்படின்னா 9 45 மீதி 3 3 9 27 3 3 போகும். அப்ப 3 திரும்ப 3 திரும்ப 3 பிளஸ் 3 3 3, அதாவது 53,333.33. ஓகேங்களா? அப்படிங்கிற அமௌண்ட் தான் வந்து ஒவ்வொரு மகனும் பெறக்கூடிய தொகை. ஓகேங்களா? ஆன்சர் இது இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இப்போ ஒரு விழாவை ஒரு நிறுவனம் நடத்தியது. ஒரு விழா வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதில் 5ல் ஒரு பங்கு பெண்கள், ஓகேங்களா, 8ல் ஒரு பங்கு ஆண்களும் பங்கேற்கின்ற அந்த விழாவில் பங்கேற்ற மொத்த மாணவர்களின் பங்கு எவ்வளோ? மொத்த மாணவர்களின் பங்கு எவ்வளோ? ஓகேங்களா? சரி, 5ல் 8 வந்து பெண்கள், இது ஆண்கள். அதாவது ஓகே சரி, அப்ப மொத்தமா ஒரு இது ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்தமா, அதாவது 5 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு பெண்ணு, 8 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு ஆண், மொத்தமா 13 பேர் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க? ஒரு பெண் ஒரு ஆண் சொல்லிட்டு 2 பேர் வந்து இது பண்ணுவாங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. அந்த விழாவில் பங்கேற்ற மொத்த மாணவர்களோட பங்கு 13 பேர் மொத்தமா இருக்காங்க அப்படின்னா வந்து 2 பேர் வந்து அதுல வந்து ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு 2 பேரும் கலந்துருப்பாங்க. அப்ப ஆன்சர் வந்து 2/13 தான். டைரக்டா ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு சர்வதேச இரவு விருந்தில் பங்கேற்றோரில் 5ல் ஒரு பங்கு பிரெஞ்சு ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரெஞ்சு ஆண்களை விட பங்கேற்ற பிரெஞ்சு பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து 2ல் 3 பங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. வேற அதாவது பிரெஞ்சு நாட்டவர் தவிர வேற நாட்டவர்கள் இன்னொன்னு அப்படின்லாம் இல்ல, மத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இல்லாத போது பிரெஞ்சு நாட்டவர்கள் அல்லாதவரோட எண்ணிக்கை என்ன? பிரெஞ்சை தவிர வேற உங்க யார் யார் இருக்காங்களோ உங்களோட கவுண்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. சரி, ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரெஞ்சு நாட்டுல பிரெஞ்சு ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தமா எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா x/5 வந்து ஆண்கள் இருக்காங்க. பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அவங்களோட எண்ணிக்கையை விட, ஓகேங்களா, x/5 விட எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னா 2ல் 3 பங்கு x/5 அப்படிங்கிற கவுண்ட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது என்ன பண்ணலாம்? 3ஆல பெருக்கிக்கலாமா? அதாவது x/15 வரும். அப்ப 3ஆல பெருக்கணும் அப்படின்னா இதையும் 3ஆல பெருக்கணும், மேலையும் 3ஆல பெருக்கும். அப்ப 5x/15 வரும். அப்ப x/3 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது 3ல் ஒரு பங்கு பெண்கள் இருக்காங்க. அப்ப ஆண்கள் பிளஸ் பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது x/5 பிளஸ் x/3 நான் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமா பிரெஞ்சு நாட்டவர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. சரி, இப்போ இங்க 5ஆல பெருக்கிக்கலாம், நீங்க 3ஆல பெருக்கிக்கலாம், கீழே 15 வரும். அப்ப 8x/15 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப மொத்தமா வந்து 15 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 8 பேர் வந்து பிரெஞ்சு நாட்டவரா இருப்பாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 7 பேர் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு நாடு இல்லாம மத்த நாடை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து 7/15 அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு வகுப்பில் 5ல் 3 பங்கு மாணவிகள் உள்ளன. அதாவது ஒரு வகுப்புல 5ல் 3 பங்கு வந்து மாணவிகள் இருக்காங்க. மீதம் உள்ளவர்கள் மாணவர்கள். மீதம்னா அப்ப 5ல் 2 பங்கு இது மாணவி, அதாவது கேர்ள்ஸ், இது பாய்ஸ். மாணவிகள் உள்ளன. அதில் 9ல் 2 பங்கு ஆகும். மீதம் உள்ளவர் மாத்தி கொடுத்திருக்காங்க. மீதம் உள்ளவர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கரெக்டா தான் இருக்கு. 2 5. அதில் மாணவிகள் 9ல் 2 பங்கும், மாணவர்கள் 4ல் 1 பங்கும் வரவில்லை, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வருகை தந்த மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, எவ்வளவு? 5ல் 3 பங்கு மாணவர்கள், 5ல் 2 பங்கு வந்து இது கேர்ள்ஸ், இது பாய்ஸ். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க, ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
அதாவது மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9 பேர் மாணவிகள் அப்படின்னா வந்து 2 பேர் ஆப்சண்ட். மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா 1 ஆண்கள் ஆப்சண்ட். எனில் வருகை தந்த மொத்த மாணவர்களின் பங்கு, மொத்த மாணவர்களோட பங்கு, மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருகை தந்த மொத்த மாணவர்கள் பங்கு. சரி, டோட்டலா 3ல 5 பங்கு இருக்காங்க அப்படின்னா அதுல 9ல 2 பங்கு வந்து எவ்வளவு அப்படின்னா இது வந்து கேர்ள்ஸ், இது பாய்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்ல அப்ப பார்த்தோம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3, அப்ப 2/15 எக்ஸ் அப்படிங்கிறது பாய்ஸ். அதுக்கடுத்து கேர்ள்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ல 5ல 2 பங்கு வந்து இது, அதுல வந்து இல்லைன்னா 1ல 4 பங்கு தான் வந்திருக்காங்க. அப்ப 2, அப்ப 10ல 1 எக்ஸ் வந்து பாய்ஸ். ஓகே, அடுத்து வந்து இப்போ இதை ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு மொத்தமா வந்து எவ்வளவு பேர் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா, அப்போ இன்ட்டு 3 இன்ட்டு 2 சாரி 30 அப்படின்னு வரும், இங்க 3 வரும். ஓகேங்களா, அப்போ இங்க இன்ட்டு 3, அப்போ வந்து 4x 3x 7x/30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது யாரு அப்படின்னா ஆப்சண்ட் ஆயிருக்கவங்க. அப்ப வந்திருக்கவங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30ல 7 பேர் வந்திருக்காங்க. அப்ப 30ல 23 பேர் இது வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. 30ல 23 பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, இப்ப 30ல 23 பேர் தான் பிரசன்ட். ஓகேங்களா, சரி, என்ன அப்படின்னா வந்து 2 டேட்டாவை கொடுத்துருக்காங்க, அதனால குழம்பிக்க கூடாது, இதுல இருந்தா இந்த டேட்டா அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு கல்லூரியில் நடந்த சமூக பணியில், அதாவது 3ல 1 பங்கு ஆண்கள், பாதி பெண்களும் பங்கேற்றன. 3ல 1 பங்கு, அதாவது அரை பங்கு, 2ல 1 பங்கு பெண்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோசியல் ஒர்க்ல. இது ஆண்கள். ஓகே, அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்க, பங்கேற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 300 பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப 1 பங்கு பேர் 3ல 1 பங்கு தான் 300. ஓகேங்களா, மாணவர்களின் எண்ணிக்கை அதில் 100 மொத்தமா வந்து ஆண்கள் பிளஸ் பெண்கள் 2 பேருமே சேர்த்துதான் வந்து 300. ஓகேவா, அதுல மாணவர்கள் மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 100 பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 100 பேர் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3ல 1 ஆண்களா? ஓகேவா, அப்ப அதுல 100 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு வரும், 1 பங்கு தான் பங்கேற்றிருக்காங்க. அப்ப 1 பங்கு 100 அப்படின்னா 3 பங்கு 300 மாணவர்கள் டோட்டலா வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஆண் மாணவர்கள் 300 பேர். இதே வந்து பெண்கள் பார்க்கும்போது மொத்தமா வந்து 300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அப்ப பெண் அதுல 100 பேர் ஆண்கள் போயிடுச்சு அப்படின்னா 200 பேர் இருப்பாங்க. இந்த 200 பேர், அதாவது 2ல 1 பங்கு 200, அப்ப 1 பங்கு 200 அப்படின்னா 2 பங்கு 400. ஓகேங்களா, 400 டோட்டலா இருக்கிறது. அப்ப 300 பிளஸ் 400 மொத்தமா இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 700 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் வந்து 700. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு தேர்தலில் வெற்றி பெற ஒரு போட்டியாளர் மொத்த ஓட்டுகளில், அதாவது ஒரு தேர்தல்ல அவன் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து 4ல 3 பங்கு அவனுக்கு ஓட்டு வந்து கிடைச்சிருக்கணும். அதாவது பங்கு பெற வேண்டும், மொத்த ஓட்டுகளில் 4ல் 1 பங்கு பெற வேண்டும், அவர் வந்து கிடைச்சிருக்கணும். அதுல 3ல் 2 பங்கு ஓட்டுகள் எண்ணப்பட்ட பிறகு இது வந்து டோட்டலா வந்து அவர் வின் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு ஓட்டு அவருக்கு வேணும். ஓகேங்களா, சரி, அதுல வந்து 3ல 2 பங்கு கவுண்ட் பண்ணிட்டாங்க, கவுண்டிங் நடக்குது, கவுண்ட் பண்ணிட்டாங்க. எண்ணப்பட்ட பிறகு போட்டியாளருக்கு 6ல் 5 பங்கு ஓட்டுகள் தேவைப்படுகிறது. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக், 6ல் 1 பங்கு ஓட்டு வந்து அவரு பெற்றிருப்பார். மீதமுள்ள ஓட்டுகளில் அவர் பெற்றிருப்பாரு, மீதி வந்து அவருக்கு எவ்வளவு ஓட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத கேக்குறாங்க. சரிங்களா, அப்ப 6ல் 5 பங்கு, 6ல் 5 பங்கு ஓட்டு எண்ணப்பட்ட ஓட்டுகள்ல தானே. அப்ப 2ல 3ல
2 பங்கு ஓட்டுகள் எண்ணிட்டாங்க. அதுல எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதுல வந்து எவ்வளவு வந்து அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6ல் 5 பங்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? 6ல் 5 பங்கு. இப்போ 1 3 5/9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மீதமுள்ள ஓட்டுகளில் அவருக்கு தேவைப்படும் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள ஓட்டுகள்ல அவருக்கு தேவைப்படும் ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. இந்த 2/3 நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் மீதி 3 பங்குல 2 பங்கு எண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு தேவைப்படுற ஓட்டுல அவருக்கு எவ்வளவு தேவை? 4ல் 3 பங்கு தேவை. ஓகேங்களா? 3x தான் தேவை. அதுல வந்து அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னா 6ல் 5 பங்கு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5x/8 இது வந்து எவ்வளவு அப்படின்னா வந்து அவர் வாங்கின ஓட்டு. ஓகேங்களா? அவர் வாங்கின ஓட்டு மீதி வந்து அவருக்கு எவ்வளவு தேவை? 8 பங்கு மொத்தமா இருக்கு அப்படின்னா 3 பங்கு தேவை. அப்ப 3/8 அதான் கேட்டிருக்காங்க. அவருக்கு தேவைப்படும் ஓட்டுகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8ல் 3 பங்கு. அப்ப ஆப்ஷன் பி தான். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். சரி, அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. ஒரு அலுவலகத்தில் அதாவது 4ல் 3 பங்கு அலுவலர்கள் டைப் செய்யவோ சுருக்கெழுத்து எழுதவோ தெரியாது. ரெண்டுமே தெரியாது. டைப்பிங்கும் தெரியாது, ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரெண்டுமே தெரியாது. 4ல் 3 பங்கு இருக்கு உங்களுக்கு. ஆனால் அதில் 5ல் 1 பங்கினர் டைப் செய்பவர். அதாவது 5ல் 1 பங்கு இருக்கிறவங்க டைப்பிங் மட்டும் பண்ணுவாங்க, டைப்பிங் மட்டும் பண்றாங்க. அதுக்கடுத்து 3ல் 1 பங்கு வந்து சுருக்கெழுத்து மட்டும், ஷார்ட் ஹேண்ட் மட்டும் பண்றாங்க. ஓகே, அடுத்து மொத்த அலுவலர்கள் 2 வேலையும் செய்பவர், ரெண்டுமே சேர்த்தி செய்யறவங்க எவ்வளவு அப்படிங்க. இப்போ 4ல் 3 பங்கு பேர் நமக்கு கணக்கு இல்ல, இவங்களுக்கு ரெண்டுமே தெரியாது. அப்ப இந்த 4ல் 1 பங்கு இருக்காங்கல்ல, அவங்கள ரெண்டுமே ஆல்ரெடி இவங்க கொடுத்துட்டான். 5ல் 1 பங்கு வந்து டைப்பிங் மட்டும் தெரியுறவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3ல் 1 பங்கு. ஓகேங்களா? 3ல் 1 பங்கு. இது நான் ரெண்டையும் கால்குலேட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். சரி, இவங்க இது மட்டும் தான் தெரியும், இது மட்டும் தான் தெரியும். மொத்தமா 4ல் 1 பங்கு வந்து என்னன்னா யார் யார் இருப்பாங்கன்னா ரெண்டும் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, டைப்பிங் மட்டும் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, ஷார்ட் ஹேண்ட் மட்டும் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க 4ல் 1 பங்குல. அதுல இது மட்டும் இவங்க 2 பேர் மட்டும் என்ன டைப்பிங் மட்டும் உங்களுக்கு தெரியுது. அதுல வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே தெரிஞ்சவங்க எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா? சரி, இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாமா? மொத்தமாவே எழுதி பண்ணிக்கலாமா? அதாவது 4ல் 1 பங்குல இருந்து 1/5 மைனஸ் 1/3 கழிச்சிட்டேன் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். அப்ப 4 5 3 காமனா எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5னா 10 20 30 40 தான் வருமா? ஓகே, 40னா இங்க 10ஆல பெருக்குவேன், இங்க வந்து 8ஆல பெருக்குவேன், இங்க 40 வராதே. அப்போ 4 மைனஸ் 1/5 மைனஸ் 1/3 வேற கோப்ரைம் டு ஈச் அதர். அப்போ 4 5 20 20 × 3 60 60 தான் வரும், வேற எதுவுமே வராது. ஓகே, 60 தான் கீழே. 60 வரணும் அப்படின்னா 15 4 டைம் பண்ணா 60. ஓகேவா? மைனஸ் இங்க வந்து 60 வரணும், 12 5 60 12 மைனஸ் இங்க வந்து 60 வரணும் அப்படின்னா 20 20 இங்க 20 மைனஸ் 20 4 60 மைனஸ்ல வருது ஆன்சர். சாரிப்பா, இங்க வந்து 60 தான் வந்து எல்சிஎமா வருமா? அப்ப 15 டைம் வரும். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து எத்தனை டைம் வரும்? 12 டைம் வரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 அப்படின்னா வந்து 20 டைம் வரும். ஓகேங்களா? அப்ப 32 15 மைனஸ் 32, அப்ப இதுதான் வரும் ஃபர்ஸ்ட். அப்ப 32 மைனஸ் 15/60 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப 17/60 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். அப்ப ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 2 வேலையும் தெரிஞ்சவங்க 60ல் 17 பங்கு வந்து இருக்கிறாங்க. அப்ப ஆன்சர் டி தான். சரி, அதாவது இன்னைக்கு கிளாஸ்ல வந்து 50 வரலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். முன்னாடி 3 பார்ட்ல வந்து 42 வரலும் கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கு 50 வரலும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். முடிஞ்சா வந்து அடுத்த ஒரு 2 பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்க மாடல் தான் பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.